சாலம் இந்த கனவுல வந்து கேட்குறாரு. இப்போ உங்கள்கிட்டயும் என்கிட்டயும் வந்து கேட்குறாருன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட கடவுள் வந்து கேட்குறாரு. உங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. சாலமோனுக்கு இருந்த போல எல்லா வசதியும் இருக்குது. எல்லா குறைபாடு எந்த குறையும் இல்லை. உங்கள் கனவுல வந்து ஆண்டவர் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே உனக்கு என்ன வர வேண்டும் கேள், இப்போவே தரேன் அப்படின்றாரு. நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உடனே கேட்டுருவீங்களா? உடனே கேட்டுருவீங்களா? என்ன கேட்பீங்க? உடனே கேட்க முடியாது உங்களால். உடனே உங்களால் ஒன்றுமே கேட்க முடியாது. ஏன்னா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. எல்லாமே நிறையா இருக்குது. 10 கார் இருக்குது, 15 வீடு இருக்குது, 4 5 பொண்டாட்டிங்க, 7 பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க. புள்ள குட்டிங்க ஏராளம், எக்கச்சக்கமான சொந்த பந்தங்கள், எல்லா பிஸ்னஸ் எக்கச்சக்கமான பணம் கொட்டி கிடக்கு. எந்த குறையும் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்டாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே உங்களால் கேட்க முடியாது. கேட்க முடியவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இருக்குது. வீடு கேட்கலாமா? அது நிறையா இருக்குது. காரு கணக்கு வழக்கில்ப்பா. பொண்டாட்டி ஐயோ வேணாம், எக்கச்சக்கமாக பெரிய தொல்லையாக இருக்குது. இதில் மாட்டின்னு முடிக்கிறேன், இன்னும் வேறையா? அதெல்லாம் வேண்டாம் என்று இப்படி யோசனை பண்ணி வேண்டாம். இருக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இல்லாததை என்ன கேட்பீங்க? உங்களால் கேட்க முடியல. ஏன்னா ஞானம் இல்லை. உங்கள்கிட்ட ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா, ஞானம் இருந்தாக்கா நீங்கள் ஏதாவது கேட்டிருப்பீங்க. அதே போல் தான் சாலமோன்கிட்ட எல்லா வசதியும் இருந்தது. உங்களை விட பெரிய ஆள் அவர். எக்கச்சக்கமான படைகள், அரசுகள், பணம் எல்லாமே இருந்தது. பொன்வெளி எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்தது. எந்த குறையும் இல்லை. உங்களை மாதிரி தான் அவர்கிட்டையும் போய் கேட்டார். ஆண்டவர் கனவுல போய் அவர் உடனே என்ன செய்கிறாரு? உங்களை மாதிரி இருக்கு வேண்டாம்னு சொன்னாரா? என்ன கேட்டார்? லாஸ்ட் பாருங்க. உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்துவிடும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். இந்த ஜனங்களுக்கு நீதி வழங்க யாரால் இயலும்? எனக்கு ஞானம் இல்லை. எல்லா வசதியும் கொடுத்துருக்கீங்க. எல்லா படை இருக்குது, சொந்தம் இருக்குது, பணம் எக்கச்சக்கம், பொன் வெள்ளி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மக்களை வழிநடத்த எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே. ஞானம் இல்லையா? அதை எனக்கு கொடுங்க. இந்த பணத்தையும் செலுத்தையும் வச்சுட்டு இவங்களாம் வழி நடத்த முடியாது. இந்த மக்களை நீதியோடும் நியாயத்தோடும் நல்ல வழியில் செயல்படுத்த வேண்டும் என்றால் ஞானத்தை எனக்கு தந்துடலும் என்று கேட்கிறார். இல்லையா? நீங்கள் கேட்டீங்களா? ஞானத்தை கேட்டீங்களா? எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்கீங்க, சொத்து இருக்குது, சொந்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்க விட்டுட்டீங்க. கடவுளே வந்து நேரில் கேட்டார், உங்களால் கேட்க முடியல.